இந்த வாழ்க்கை பாடம் பட்டினத்தார் சொன்னது, உணவைத்தான் சாப்பிட்டேன் எப்படி மலமானது. உயிரோடுதானே இருந்தேன் எப்படி இறந்து போனேன். மலம்தான் உணவாக இருந்ததா, மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா. இளமையை அனுபவித்தது இந்த சுருங்கிப் போன உடல்தானா. இந்த சுருங்கும் மார்புகளுக்காக இத்தனை கண்கள் வட்டமிட்டதா. பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பாடியது. இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கிறான். மனைவியும் சுற்றமும் சொன்னது, இவர் இன்னும் சத்தமாயிருக்கிறாரே. ஆனால் அப்பொழுதுதான் 100 வாழ்க என்ற வாழ்த்துக்கள் நினைவுக்கு வந்தன. நான் வெட்டிய வேர் எனது வேராக இருக்க முடியுமா. நான் விரும்பியவை இப்போது என்னை வெறுக்கின்றன. இளமையிலேயே முதுமையை உணர்ந்திருந்தால் மற்றவரின் உணவை பறிக்காமலும் பொன்னையும் பதுக்காமலும் இருப்பேன். காலம் கடந்த ஞானமும் பாயும் நோயும் தவிர யார் துணை. இறந்த பின்னர் யாரும் அழமாட்டார்கள். பணம், மாளிகை, உடல் எதுவும் உன்னதமல்ல. சந்தனத்தில் மணந்த உடல் கூட இறப்பின் பின் மணக்காது. மகனே, நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று மண்தான் கடைசியில் மார்போடு தழுவிக் கொள்கிறது. அருந்தின மலமாம், பொருந்தின அழுக்காம், வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம், உலகமே பொய். வாழ்க்கை நீயாக இரு. நீயாக இரு. எவ்வளவு நிதர்சனமான உண்மை. நாம் மனிதர்கள் இயலாமை வந்துவிடும் என்று நம்புகிறோம். ஆனால் மிருகங்களை பாருங்கள். மரண நேரம் வரை தாங்களாகவே தங்கள் செயல்களை செய்கின்றன. எந்த பறவையும் மாடும் பூனையும் பிறரிடம் சார்ந்திருக்கவில்லை. மனிதனே மட்டும்தான் வயதை நோயாக நம்பி மற்றவர்களை நம்புகிறான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதுமை, நோய், இயலாமை எதுவும் இல்லை. இவையெல்லாம் உங்கள் மனத்தில் தோன்றும் நிழல்தான். சிந்தனையை மாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் நம்புவதே உங்கள் நிஜமாகும். நான் என்ற அகந்தை. நான் சம்பாதித்தேன், வீடு கட்டினேன், உதவி செய்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை இயக்க முடியுமா? உங்கள் மூளை, சிறுநீரகம், ஜீரணக் கருவி இவையெல்லாம் இயங்கும் சக்தி உங்களிடமில்லை. அவை அனைத்தையும் இயக்கும் சக்திக்குதான் நான் என்று சொல்லும் உரிமை உண்டு. அகந்தையை விட்டுவிட்டு அன்பாக இருங்கள். உயர்வை நோக்கி ஏங்காதீர்கள், தாழ்வு மனப்பான்மை வரும். பின்னோக்கி பார்க்காதீர்கள், அகந்தை வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாதே, நீயாக இரு. அதுவே உண்மை ஆனந்தம். நான் என்பது அகந்தை, நாம் என்பது உணர்வு.